கரெக்டா 20 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறான், 10 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறான். ஆனா பேரை கரெக்டா பரப்பி விட்டாங்க. கண்டுபிடிக்கும் போது என்ன பரப்பிட்டான்? முஸ்லீம், அவருக்கு தொடர்பா, பாகிஸ்தானுக்கு தொடர்பா, இவருக்கு தொடர்பா, உசாமாவுக்கு தொடர்பா, உசாமா பம்பாயில் பதுங்கி இருக்கிறாரா தலைப்பு செய்து. உசாமா பம்பாயில பதுங்கி இருக்கான் போடுறாங்க. உசாமா பம்பாயில் போடுறாங்க. அல் கொய்தா தளபதி பங்களாதேஷிலிருந்து கல்கத்தா வந்துட்டா, இப்படி போடும். இந்த மாதிரி போட்டு அவர்கள் தூண்டுதல் இருக்குமான்னு இப்படி போட்டு என்ன செய்யறாங்கன்னா, நம்ம செய்யாதல நம்ம செஞ்சு பரப்பிடுறாங்க. பிறகு கரெக்டா கண்டுபிடிக்கும் போதாவது இந்து தீவிரவாதி போடணுமா இல்லையா? இந்த அசீமானந்தாவை பத்தி இந்து தீவிரவாதி போய் எவனா எழுதுனானா? குண்டு வச்சிருக்கிறான், இந்து மதத்தை சொல்லியே வச்சிருக்கிறான், முஸ்லிம்களை கருவறைக்கு சொல்லியே வச்சிருக்கிறான். அப்ப அவனுக்கு அந்த அந்த பிரிக்கியா சிங்கர் சாமியா இருக்காண்டா இந்து தீவிரவாதி ஒரு பையன் எழுதல. நீங்க நேர்மையான ஊடகம் எவனாச்சு இருக்கிறான்னு நினைத்தீர்களே, ஆனால் ஒருவனாவது இப்படி எழுதுனானா? முஸ்லீம் எழுதினால் முஸ்லீம் தீவிரவாதி சொன்னிய, இஸ்லாமிய தீவிரவாதி சொன்னிய ஒரு சாமியாரு மோடியுடைய கைட்ல ஆலோசனையின் பிரகாரம் அந்த குண்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இப்ப நிரூபிக்கப்பட்டு இப்ப வழக்கு நடந்து நாளைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாளைக்கு கோர்ட்ல குற்றப்பத்திரிகை வரப்போகுது. அப்ப இன்னைக்கு பரபரப்பு செய்து அதுதான். அப்ப ஏன்டா எங்க மேல பட்டி எவ்வளவு நாளா? அப்ப நம்ம செய்யாத இந்த தென்காசியில இந்த இருக்கிற தென்காசியில RSS அலுவலகம் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அதுல குண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பரப்பி விட்டு நம்ம ஆளுகளை புட்டுச்சு பயங்கரமா உன்னை கைது செய்ய அப்படி செய்ய இப்படி செய்ய நினைச்சிட்டாங்க, பரப்பி விட்டாங்க. கடைசியில பார்த்தா போலீஸ்காரர் நேர்மையா விசாரித்து தமிழ்நாடு இருக்க போய் வட இந்தியாவா இருந்தா கவுத்தியே இருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணது? கரெக்டான பிடிக்கணும் உள்ள நுழைஞ்சு பார்த்தா அது RSS காரன் வச்சிருக்காங்க. ஏன் வச்சான்? அப்பதான் முஸ்லீமுக்கு எதிராக வெறுப்பு வரும். முஸ்லீமுக்கு எதிராக வெறுப்பு வந்தா இந்துக்கள் எங்க பக்கம் சேருவாங்க, சேர்ந்தா நிறைய நிதி கிடைக்கும், பெரிய தலைவர் ஆயிரலாம், கூட்டம் சேர்க்கலாம், ஓட்டு பொறுக்கலாம் என்பதற்காக வேண்டி இந்து வாக்கு வங்கியை உண்டாக்க வேண்டுமானால் நம்மளே நம்ம அலுவலகத்துக்கு டேமேஜ் பண்ண வேண்டும். நம்மளே நம்ம அலுவலகத்தை சேதப்படுத்திக் கொண்டு முஸ்லீம் RSS அலுவலகத்தில் வச்சா எவனா இருப்பான்? எவனை நினைப்பான்? எல்லாரும் பள்ளிவாசல வச்சா எவனை நினைப்பான்? வேற மதத்துக்காக நினைப்பான். அந்த ஒரு லாஜிக்கை வைத்துக் கொண்டு இவங்கள வச்சாங்க. கடைசியில் போலீஸ் கண்டுபிடிச்சா இல்லையா தென்காசியில? அவ மாலை தான் குண்டு வெடிப்புல இருந்து அனைத்துக்கும் பண்ணி இருக்கிறோம். அதை விட்டு தள்ளுங்க. இப்ப லேட்டஸ்டா ஹைதராபாத்ல குண்டு வெடிச்சா இல்லையா? எல்லா பையனும் என்ன எழுதிட்டு இருக்கிறான்? பேப்பர் என்ன எழுதுறான்? உளவுத்துறை என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? கவனிச்சீங்களா? அதை அனைத்து அயோக்கிய பையன்களும் கவனிச்சீங்களா? எல்லா டிவி மீடியாக்களையும் எல்லா பத்திரிகைக்கார அயோக்கியர்களையும் என்ன எழுதிட்டு இருக்கிறான்னு கேட்டா அது ஏதாவது ஒரு இயக்கம், லஷ்கர் தைபாவா, அந்த ஜெய்ஷ முகமதா, அவர்களா இவர்களா சொல்லி போலீசார் நெருங்கி விட்டார்கள், பிடித்து விட்டார்கள், அவருடைய மாதிரி உருவத்தை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் கிராபிக் அப்படிங்கிறான். உளவுத்துறையில் அறிக்கை விளம்பரம் கொடுக்கிறான். துப்பு கிடைக்கவில்லை, நீங்கள் கிடைத்தால் தெரிவித்தால் 5 லட்சம் ரூபாய் பரிசு தருவாங்கிறான். அட தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ் சொல்றான், யாருன்னு தெரியலங்கிறான். பேப்பருக்கார அயோக்கியர்கள் சொல்றான் முஸ்லீம் தீவிரவாதி தான் லஷ்கர் தைபா ஜெய்ஷ முகமது. அப்ப என்ன இது? என்ன சரி இல்லாம என்ன இது? அறியாமை கிற்கனா பண்ணி மூளை ஏற்றவனா வேணுங்க செய்யா? அப்ப உனக்கு தெரியுது எந்த ஆதாரமும் இல்ல, அப்படி எந்த போலீஸ் சொல்லவும் இல்ல, யாரையும் பிடிக்கவும் இல்ல, எந்த பொறுப்பு கிடைக்கவும் இல்ல. இப்ப நடந்த ஹைதராபாத் குண்டுவெடிப்புங்க, அந்த குண்டுவெடிப்புக்கு எந்த துப்பும் தொடங்கல, தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், பரிசு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த அந்த கேமராவுக்கு இந்த கேமராவுக்குன்னா ஒரு கேமரா இல்ல, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு விஷயத்தை ஏன் முந்துற நீ? அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ள கள்ள உறவு என்ன? உங்களுடைய திட்டம் என்ன? இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணுங்கிற என்ன இல்லாட்டி இப்படி எழுதுவானா? எல்லா பத்திரிகையும் தினமலர் அப்படி தினமணின்னு நினைக்கிறீங்க, அனைத்து ஊடகங்களும் இப்படி எழுதுறார்களா? இல்ல ஒரு ஊடகமாவது இது போய் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இப்படி யார் கேட்கிறா? நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்சி கேட்கிறார், ஏண்டா இந்த மாதிரி ஊடகம் வச்சுட்டு அநியாயம் பண்றீங்க? யார் கேட்கிறா? நம்ம நாட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர், நேர்மையை உண்மையை பேசக்கூடியவர் என்று அனைவராலும் மதிக்கப்பட்டவர். அவர் நீதிபதியாக இருந்த காலத்தில் லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான புகார்களுக்கு அப்பாற்பட்டு கரெக்டான நீதி வழங்கினார் என்று பெயர் எடுத்து இன்றைக்கும் சமூக தொண்டாற்றி வரக்கூடிய மார்க்கண்டேய கட்சி சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த ஊடகங்கள் எதை எடுத்தாலும் முஸ்லீம் உடனே சொல்கிறார்கள், ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறார்கள், ஒரு அடிப்படை இல்லாமல் சொல்கிறார்கள், இதன்படி ஒரு தவறான சித்திரத்தை உண்டாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை சித்தரிக்கிறாங்க. அதை விடுங்க, மார்க்க பெரிய அறிவாளெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. கொஞ்சம் மனசாட்சி உள்ள
ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தன் பார்த்தா கூட அவன் சொல்லுவான். இந்த மணிவண்ணன் ஒரு டைரக்டர் தெரியுமா, சினிமாவில் இருக்காரு, நடிகர் டைரக்டர். அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். புதிய தலைமுறைங்களை டிவியில் செய்யறாரு, பேட்டி கொடுக்கிறார். அவரை நேர்காணல் பண்ணும் பொழுது இந்த விஸ்வரூபம் படம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, விஸ்வரூப படம் அவர் கமலஹாசன் பெரிய ஒரு உலக மகா நாயகன் அப்படிலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அமெரிக்க அரசியல இங்க பண்றாரு, அந்த ஆள் பண்றாரு. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான்னு தெரியுமா, எவ்வளவு அப்பாவிகளை கொண்டான்னு தெரியுமா, ஆப்கானிஸ்தான் என்ன நடந்து தெரியுமா, எத்தனை பொம்பளைகளை சுட்டு கொண்டான், எத்தனை அப்பாவிகளை கொண்டா, எத்தனை குழந்தைகளை கொண்டு போட்டு கொண்டான், அவங்கள நல்ல வேண்டு காட்டுறதுக்கு இவர் ஏன் அந்த அமெரிக்க அரசியல் இங்க நடத்துறாரு என்று சொல்லிட்டு இந்த பாதிப்புகளை ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம சொல்றதை விட அழகா சொல்றான். யூடியூப்ல போய் பாருங்க அவனுடைய பேட்டியை. என்ன சொல்றான், முஸ்லீம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுதாடா, அவங்களை எப்படி சக மாணவர்கள் பாக்குறாங்க உனக்கு தெரியுதா, முஸ்லீம் எவனா வீடு கொடுக்கறானாடா, நீங்க திரைப்படம் அந்த ஊடகங்கள் மூலமா அப்படி பண்ணி பண்ணி என்ன செய்றீங்க, முஸ்லீம் வீடு இல்லங்கிறான், முஸ்லீம் பிள்ளைக்கு ஸ்கூல்ல இடம் இல்லங்கிறான், முஸ்லீம் தீவிரவாதிக்கு என்ன கருத்தை உண்டாக்கி ஒரு சமுதாயத்தையே நீங்கள் ஒரு துரோக சமுதாயமா மாத்திட்டீங்கன்னு கூத்தாடின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில ஒருத்த உள்ளவன் நெஞ்ச நிமித்தி உள்ள சொல்றான். அப்ப அவனுக்கே தாய்க்க முடியல. இது சினிமாண்டாலே இப்படி கூட சொல்றதுதான். அந்த துறையில் இருக்கிறவனுக்கு இது ஓவரா தெரிகிறது, இது ரொம்ப அளவுக்கு மீறி போறாங்கன்னு தெரிகிறது, சகிக்க முடியலன்னு தெரிகிறது. அப்ப நம்ம தீர்மானத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். உண்மையை உரத்து பேசிய மணிவண்ணனை கூட இன்றைக்கு நடந்த பொதுக்குழுல அவருக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம். நான் எதுக்கு சொல்றேன், என்னென்ன மாதிரி பாதிப்புகள் அந்த சமுதாயம் உள்ளாக்கப்படுதுன்னா உன் சதி திட்டம் இல்லாம இருக்குதா, இந்த கருத்தை உண்டாக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இஸ்லாத்துக்கு வருவதையும் தடுத்துட்டான். இஸ்லாத்துல இருக்கிறான அவனை இஸ்லாமா வாழ்வதற்கு பயப்படுறான். அந்த நிலையை உண்டாக்கிட்டான். இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடாது, முஸ்லீம் மாதிரி இருந்தோன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு அடையாளம் ஒண்ணு வெளிப்படையா ஒண்ணு தாடி வைக்கிற தொழிலாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா கூட நம்மளையும் கணக்குல சேர்த்துருவாங்களோண்டு நம்மளையும் நினைக்க வச்சுட்டான். இது எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சினிமா நடிகை யார், சபானாஸ்மியா, சபானாஸ்மி தானே, பம்பாயில ஒரு நடிகை, பேர்ல முஸ்லீம், அவ பம்பாயில அவளுக்கு குடியிருக்க வாடகைக்கு கூடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நடிகை இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவளா, அவ சினிமா நடிகை, அவளுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, பேர் முஸ்லீம் பேரா இருக்குது. அந்த பேரை கேட்டுவிட்டு எனக்கே இந்த மும்பையில் இவர்கள் வீட்டுக்கு, அந்த பொம்பளை சினிமா நடிகை சொல்றா, எனக்கே இந்த மும்பையில யாரும் குடியிருக்க வீடு தர மாட்டேன் என்று மறுக்கிறார்கள் என்று சொன்னால் வெளிப்படையா இஸ்லாம் என்று காட்டுறவன் என்ன பாடுபடுவான். சினிமா உலகத்திலிருந்து வருதுங்க. எனக்கே இந்த பாடு, எனக்கு வீடு கிடைக்கவில்லை, ஒரே காரணம் முஸ்லீம். அவன் அப்படி மறுப்பதற்கு காரணம் அவன் இல்ல, இந்த ஊடகங்கள், இந்த சதிகாரர்கள், டிவி மீடியாக்களை பேப்பர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் செய்த உருவாக்கின கருத்து உனக்கு வீடு கிடைக்க மாட்டேன். டெல்லியில், இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில சதியில எப்படி ஜெயிக்கிறான்னு பாருங்க. இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில முஸ்லீம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதில்லை. எல்லா பள்ளிக்கூடங்களிலையும் தனியார் பள்ளி, அரசாங்கத்தில் மட்டும் தான் சேர்க்கிறான். தனியார்கள் இந்துக்கள் நிறைய நடத்துகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்கள். முஸ்லீம் பிள்ளைகளுக்கு இடமில்லை. எங்க, கிராமத்தில் இல்ல, மாநில இந்தியாவின் தலைநகரத்தில் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி போனோம்னு சொன்னா அது தீவிரவாதி மாதிரி நினைச்சுப்பாங்க. இப்படி நம்மளுக்கு பயத்தை காட்டுறானுங்க. முஸ்லீமா இருப்பவனுக்கு இஸ்லாத்தில் பயத்தை உண்டாக்கணும், முஸ்லீம் அல்லாதவன் இஸ்லாத்துக்கு வருவதை வெறுக்கணும். இது ஒன்னாவது சதி. அடுத்து என்ன, ஒரு சதி விளங்கிட்டீங்களா? இப்படி ஒரு சதி வேலையை செய்து முஸ்லீம்களை வெறுக்கத்தக்க ஒரு நிலையில் தள்ளி இருக்கிறார்கள். ஒண்ணு. இரண்டாவதாக அவங்க செய்யக்கூடிய சதி என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மதத்திலையும், இஸ்லாத்துல வேற, இந்து மதத்துல இந்து மதத்தை வழங்காதவன் இருப்பான், பிடிக்காதவன் இருப்பான். கிறிஸ்துவ மதத்துல பிறந்து கிறிஸ்துவ மதத்தை ஏற்றவன் இருப்பான். ஈவர பெரியாரையர் இந்து தானே, இந்துவா இருந்தாலும் இந்து மதத்தை ஏற்றாரு. அப்படியாக எல்லாத்துலயும் என்ன செய்வாங்க, எல்லா மதங்கள்லயும் அது மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பார்கள். அந்தந்த மதங்கள்ல அவங்க பிடிக்கல உடனே அதை விமர்சிப்பார்கள். அந்த மாதிரி ஆட்கள் நம்ம இஸ்லாத்துல கிடையாது. எப்பவாச்சும் ஒத்த 2 பேர் வருவான். அங்கெல்லாம் தாறுமாறா பெரியாருன்னா பெரிய குரூப்பே இருக்கிறாங்க. தீக்காவுலயும் 40 தீக்கா இருக்கு, 50 பேர் இருக்காங்க. தீக்கா, மாக்கா, பீக்கா, ஈக்கான்னு நிறைய இருக்காங்க. எல்லாருமே என்னது, அவ்வளவு தப்புன்னு சொல்லக்கூடியவன். அந்த இந்துவாக பிறந்து விட்டு அது தவறுன்னு சொல்லக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை பிறந்த மாதிரி நிறைய இருக்கிறார்கள்.
முஸ்லீமாக பிறந்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தில் இருந்து கொண்ட இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாங்கன்னா இப்பவாவது வரலாற்றுல ஒருத்தனா 2 பேரை கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் 2 பேர் கிடைச்சான்னு வைங்க, அவனை கொண்டு போய் என்ன நோபல் பரிசு அளவு வச்சுக்குவாங்க. இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டான்னு வைங்க, பேர் முஸ்லீமா இருக்கணும், முஸ்லீமா பிறந்திருக்கணும், இஸ்லாம்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டான்னு வைங்க, அட்டே உன் இந்து மதம் சரியில்லைன்னு இத்தனை பேர் சொன்னானே அவனத்துக்கு நோபல் பரிசு கொடுத்தியா, அவனத்துக்கு பாராட்டினியா, அவனத்துக்கு ஆக வேண்டியா, உன் கிறிஸ்துவ மார்க்கத்தை 8 பேர் விமர்சனம் பண்ணா கூடுதலா பண்ணான்ல, அவனையெல்லாம் வாடா வாடன்னு கூப்பிட்டியா, எவனாச்சு உருப்பே கூட மாட்டேங்கிறான். ஏன் அப்ப என்னடா ஒரு முஸ்லீம் சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தன் வந்தான், இவன் யாரு, இவன் இஸ்லாத்தை பேருக்கு இஸ்லாம பிறந்தான், பிறந்ததான் இஸ்லாம பிறந்தானே தவிர பார்சி வம்சத்தில் பிறந்தானே தவிர அவன் வாழ்ந்தது வளர்ந்ததெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம். அங்க போய் ஊடுருவி அந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள்ல படித்து அவங்க இஸ்லாத்தை தப்பு தவிர சொல்லிக் கொடுத்து அவன் அதுல வார்த்தெடுக்கப்பட்டு என்ன செய்யறான், இஸ்லாம்னா தப்புங்கிற மாதிரி. என்ன அவன் எந்த கலாச்சாரத்தில் வளர்ந்தானோ அந்த கலாச்சாரத்துக்கு இஸ்லாத்துக்கு பிடிக்காது. அவன் நான் சொல்லல இருக்கணும், அந்த கலாச்சாரம் யார் யாரோடையும் போகலாம், தண்ணி அடிக்கலாம், பிறலாம், உருளலாம், அப்படியான ஒரு கலாச்சாரத்தில் படிச்சுட்டு வந்தவனுக்கு இஸ்லாம் பிடிக்குமா? சரி பிடிக்காது, தொலைஞ்சிட்டு போனா போடான்னு விட்டு போயிருவோம். நம்ம அவனை தூக்கி வச்சு நீ எழுது, எழுது, இஸ்லாத்தை பத்தி எழுது. என்ன இஸ்லாத்தை பத்தி எழுதுவார்? ஒரு அளவு எழுத முடியல. இஸ்லாத்தை பத்தி எழுதுனா அந்த கொள்கை சரியில்லை, இந்த கொள்கை சரியில்லை, இந்த வசனம் சரியில்லை, இந்த ஆயத்தை தப்புன்னு எழுத முடிஞ்சு. என்ன எழுதுறான்னு கேட்டா சாத்தானின் வசனங்கள் அவன் எழுதுறான். சாத்தானிக் வெர்சஸ் சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறான். என்னடா புத்தகம், பெரிய உயர்ந்த இலக்கிய நிறைய ஒரு எழுவும் கிடையாது, பெரிய தத்துவம் போதனை அது இருக்கு ஒண்ணு கிடையாது, ஒரு ஆய்வு இருக்கா ஒண்ணு, அது ஒரு கதை. சாத்தானிக் வெர்சஸ் என்பது என்ன, ஒரு கதை. என்ன கதை? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துற மாதிரி எழுதுன ஒரு கதை. அந்த புத்தகம் என்ன எழுதுறான்னு கேட்டா மகாமத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. மகாமத்துனா முகமது மகாமத்துன்னு மாத்திக்கிறான். அதாவது ரசூலுல்லாஹ்வோட முகமதுங்கிறது பதிலா மகாமத்து, மக்காண்ட ஜக்கான்றது இப்படியான வார்த்தைகளை மாற்றி அங்க இப்படியான ஒரு இருந்தாரு. அங்க சில வேசிகள் இருந்தாங்க, அந்த வேசிகளுடைய பேரு ஆயிஷா, ஹதீஜா இப்படி போடுறான். இந்த மாதிரி எழுதுனா ஒரு கதை. இது எவனாச்சும் எழுத்துன்னு ஒத்துக்குவானா? இப்படியான ஒரு விஷயத்தை விமர்சனம் என்றோ ஒரு எழுத்து என்றோ ஒரு கருத்து என்றோ இதை வேணா ஏற்றுக்கொள்வானா? இது ஒரு கதை, கற்பனையாக எழுதுறான். இந்த மாதிரி எழுதுற நம்மள சல்மான் ருஷ்டி எழுதுறமா இல்லையா? இவன் யார் தெரியுமா, அவன் அம்மா யாருக்கு பெத்தா தெரியும், இப்படி நம்ம எழுதலாம். என்னத்தையா எழுதுறதுக்கு எழுத்தா? அது மஞ்சள் பத்திரிகை என்று ஒதுக்க வேண்டிய ஒரு அயோக்கியன ரசூலுல்லாஹ் முகமது நபியை பத்தி நல்ல கேவலமா எழுத்தான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கடந்த சல்மான் ரஷ்டிய இங்க கொண்டாந்து பாராட்டாங்க. அவன் யார், அவன் மாமானா மச்சானா, என்னடா போதனை செஞ்சு விட்டான், அப்படி என்னடா கருத்தை சொல்லி தொலைச்சு விட்டான். அதுல என்னடா இஸ்லாத்தை பத்தி ஒரு அளவும் இல்ல. இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வரி விமர்சனம் செய்ய வக்கில் அவனுக்கு கற்பனை கதை எழுதுறான். அப்ப கற்பனை கதை எந்த அளவுக்கு கொண்டாங்க, இந்த சல்மான் ருஷ்டிங்கிற ஒரு அயோக்கிய இந்த எழுதுனால புஸ்தகத்துல ஒரு நடையும் நல்ல நடை இல்ல, மெசேஜும் இல்ல, ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு நாடக அது மாதிரி எழுதிட்டான், அப்படி ஒண்ணும் கிடையாது. நிலைத்திருந்த தொல்காப்பிய மாதிரி ஒரு திருவள்ளுவர் திருக்குறள் மாதிரி ஏதாவது நூலாண்டு அதுவும் கிடையாது. ஒரு குப்பை, ஒரு சாதாரண அவனை இஸ்லாத்துக்கு அந்த கலரை எதிர்ப்ப வெறுப்ப கலட்டி வச்சுட்டு பார்த்தான்னு சொன்னா குப்பையில போட வேண்டிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அனைத்து மொழியிலையும் மொழிபெயர்க்கிறான். யாரு? நம்மளை அழிக்க நினைக்கிறான்ல சல்மான் ருஷ்டி. இஸ்லாத்துல பிறந்த இஸ்லாத்தை ஏன் அப்படி சொன்ன ஆட்களை இழுக்கிறாங்களாம். இப்படி இல்லாம இருக்க முடியும்? அவன் என்னடா இஸ்லாத்தை பத்தி சொல்ல முடிஞ்சு? அப்ப எந்த அளவுக்கு கொண்டாங்க? பில் கிளின்டன் அவன் ஜனாதிபதியா இருக்கான் அமெரிக்காவில். அமெரிக்க ஜனாதிபதி தான் உலகத்தில் பிஸியான பதவி. அமெரிக்க ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட் வாங்க இயலுமா? அவன் நாட்டையும் ஆள வேண்டியது, உலகத்தையும் ஆள வேண்டியிருக்கு. அவனா இழுத்து போட்டுக்கிட்டு அவன் எவனும் கொடுக்கல. அவனா இந்தியாவுக்கு அவன் தான் ஜனாதிபதி, இலங்கைக்கு அவனா இப்ப அதான் நடந்துட்டு இருக்கிறது. அவன் நினைச்சே செய்யறான். நம்ம கடல் எல்லைக்குள்ள வந்தான்னு வைங்க, இந்திய அரசாங்கம் கேட்குமா? ராணுவம் தடுக்குமா? அவன் பாட்டு போவான், எங்க வேண்டாலும் உலகத்துக்குள்ள போகலாம், எவனும் கேட்க இயலாது. சுட்டு தள்ளிட்டு போயிடுவான். துபாயில போய் மீனவர்களை சுட்டு போனான். முந்தா நாள் பேப்பர்ல என்ன வந்திருக்கு? துபாயில போய் நம்ம நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அங்க அமெரிக்க கடற்படை ரோந்து வந்திருக்கு, புடுபுடி சொல்றாங்க. ஏன்டா சுட்டீங்க? நாங்க அமெரிக்காரன் சொல்லி தான் செய்வோம், நாங்க எச்சரிக்கை பண்ண விலகலை சுட்டு விட்டோங்கிறாங்க. சாதாரண சென்னை பேப்பர்ல வந்துருப்பாங்க, இன்றைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. இப்ப அமெரிக்காக்காரன் உலகத்தை எல்லாம் ஆளணும்னு சொல்லி எங்க பார்த்தாலும் மிரட்டி பயங்காட்டிட்டு இருக்கிறான். இவன்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் மன்மோகன் சிங் கூட வாங்க இயலாது. இந்த மாதிரி அங்க ஒரு பிரதமர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி சந்திக்கிறதா இருந்தா அவரை நம்ம முக்கியமான ஒரு நாட்டு பிரதமர் கூட அப்பாயின்மெண்ட் வாங்குற காத்திருக்கணும். இந்த பில் கிளின்டன்
சல்மான் ருஷ்டியை கூப்பிட்டு கௌரவ கூப்பிடுறாங்க, டைம் கொடுக்குறாங்க. சல்மான் ருஷ்டி என்னடா பண்ணிட்டான்னு கூப்பிடுறீங்க? அவன் ஏன்டா கூப்பிடுற? அவன் யாரு? அவன் என்ன அப்படி செஞ்சுட்டான்? இஸ்லாத்தை டேமேஜ் பண்ற வேலையை அவன் செய்ய பார்க்கறான். இவனை கருவியாக வைத்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உண்டாக்கலாம், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய செல்லக்கூடிய மக்களை தடுக்கலாம் என்ற நோக்கத்திற்காக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கிளின்டன் என்ன பண்றான்? இவனை கூப்பிட்டு சந்தித்து 2 மணி நேரம் அவன்கிட்ட உரையாடுறான். என்னத்த உரையாடு கண்டுபிடிச்சான்னு தெரியல. அட தனிப்பட்ட வாழ்க்கை இந்த அயோக்கிய நல்லவனா? சல்மான் ருஷ்டிங்கிறவன் ஒரு பொம்பளோட வாழ்ந்தான், 3 மாதம் ஒட்டி விட்டான், அப்புறம் ஒருத்தர வாழ்ந்தான், அவளையும் கட்டி விட்டு விட்டான், அப்புறமேல ஒரு நாட்டியக்காரி அவளோட கல்யாணம் பண்ணான், அவளையும் வச்சு விட்டுவிட்டான். இப்படி மாசத்துக்கு ஒருத்தைய பார்த்துட்டு இருக்கிறவன புரட்சி ஆண்டு காட்டுறாங்க. அதுக்காகத்தான் இஸ்லாத்தை விமர்சிக்கிறான். இந்த மாதிரியான கலாச்சாரத்துக்கு அவனுக்கு இஸ்லாம் ஒத்து வராது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ளவனை கூப்பிட்டுக்கிட்டு அமெரிக்க ஜனாதிபதி பேசுறான்டா. எதுக்கு தெரியுமா? இவனுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கணும். எதுக்கு அவனு கூப்பிடுறான்? அமெரிக்க ஜனாதிபதி கூப்பிடுற காரணம் என்ன? கிளின்டன் கூப்பிட்டாரு, யாரப்பா சல்மான் என்னப்பா செஞ்சாரு அப்படி வருமா அந்த புஸ்தகம் இருப்பா. அப்படி முகமது அப்படியாளா, எல்லாம் விசாரிக்கலா, மோசமான ஆளுக்கு தானே அப்படின்னு உண்டாக்கணும், ஒரு ஆதாரம் இல்லாமல். அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி சல்மான் ருஷ்டி அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்து 2 மணி நேரம் பேசுறான்னு சொன்னா அடுத்த சதிதான். அடுத்தது என்ன? தஸ்லீமான்னு ஒருத்தி இருந்தா. இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருப்பானுவோம். எப்பனாச்சும் ஒருத்தர் மாட்டினான்னு வைங்க முஸ்லீம்ல, அவனை என்னமோ உலகமாக அறிவாளி மாதிரி காட்டிடுவாங்க. இவங்களை நாரா கிழிக்கிறாங்க. அவ்வளவு உண்மையா இருக்கும். அவங்கள சேர்ந்தவங்க ஆய திறக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பேச மாட்டாங்க, அவங்களுக்கு விருது கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்றான் அந்த தஸ்லீமான ஒரு பொம்பளை, அவ என்ன செய்யறா? அவளே சொல்றா, அதுல என்ன சொல்றா? நீ யாரோட வேணாலும் போய் சேர்ந்துக்க, கற்பப்பை சுதந்திரம் வேணுங்கிறான். கற்பப்பைக்கு சுதந்திரம் வேணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு பிள்ளை பெறங்கிற சுதந்திரம் நாங்க தான் முடிவெடுப்போம். ஒரு பிள்ளை இவன்ட்ட பெறும், ஒரு பிள்ளை அவன்கிட்ட பெறும், நீ யாரு கேட்கறது? இந்த சுதந்திரம் பெண்களுக்கு வேணும்னு எழுதுறான் ஒரு பொம்பளை. இது புரட்சியா? இது வரவேற்கத்தக்கதா? முஸ்லீம் விட்டுதல் எந்த இந்துவா இதை ஒத்துக்குவானா? இவன் என்ன செஞ்சிட்டா? என்ன புரட்சிகரமான கருத்தை சொல்லிட்டா? இதுதான் சொன்னா, கற்பப்பை சுதந்திரம் வேணும், பெண்களே நீங்கள் ஆண்களை கற்பழிக்க வேண்டும், இதுதான் சுதந்திரம். இப்படி எழுதியிருக்காங்க. ஒரு அறிவாளி செய்வான முதல் முடியுமா? கற்பழிக்குதல் என்பது பெண்களுக்கு சாத்தியமாகுமா? ஒரு ஆண் விரும்பாவிட்டால் ஒரு பெண்ணால் ஏதாவது செய்ய எந்த ஒரு அறிவும் இல்லாம, ஒரு லாஜிக்கும் இல்ல, வார்த்தையும் தெரியவில்ல, உலகத்தில் நடக்கவும் முடியாது. அப்ப இது எப்படி ஒரு கிறுக்கட்சி பைத்தியக்காரின்னு சொல்ல வேண்டிய ஒருத்திய இஸ்லாத்துல இருந்து கொண்டு இதெல்லாம் சொல்லுறான். நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வர்றா? நான் இஸ்லாமா இருந்து கொண்ட தஸ்லீமான்னு பேர்ல இருக்குதுல்ல, முஸ்லீம் எல்லாம் இப்படி ஆவணும், முஸ்லீம் எல்லாம் வந்துடலாம் இப்படிங்கிற கருத்துல அவளை தூக்கிட்டு கேட்டு தலையில வச்சு ஆட்டம் போடுறாங்க. தலையில தூக்கி வச்சு என்ன செய்யறான்? ஹைதராபாத்ல புஸ்தகங்களே அவளை கூப்பிடுறான். பின்னி எடுத்து வெட்டி விட்டாங்க. அது ஒரு விஷயம். புஸ்தகம் வெளியிட்டு விழாத சரிச்சுதான் அடிச்சு நோக்கி வெட்டி விட்டாங்க. இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு வெட்டிட்டாங்க. அது ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த தஸ்லீமா, சல்மான் ருஷ்டி, இந்த இங்க ஒருத்த மனுஷ புத்திரன் தான். அவன் இஸ்லாத்துல பிறந்து அதை எழுதினானா அவனுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கூப்பிட்டு. எதுக்கு அவனுக்கு கொடுத்தான்? முஸ்லீமா இருந்துகிட்டு இஸ்லாத் அதான் அளவுகள். முஸ்லீமா இருந்துகிட்டு நீங்க எழுத்தாளர்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை திட்டி தான் எழுதுன்னு வைங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பில்டப்பும் ஒரு ரசூல் ஒருத்தர் நான் ஒரு இல்ல, அவன் என்ன பெண் நபி ஏன் இல்லை, ஆம்பளைக்கு மட்டுமா நபி ஒண்ணு எழுதினானா. உடனே பயந்து அழகான கேள்வி கேட்டு விட்டார், பெரிய தத்துவம் சொல்லிவிட்டார்னு இந்த அறிவுஜீவிங்கிறம முன்கூட்டு பயிலும் தூக்கி பாராட்டினாங்க. அவனுக்கு விழா, இலக்கிய விழா, அந்த விழாவில் அவனை கொண்டு வர்றதும், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, உள்ளுக்குள்ள இருந்து போராடுகிறார். என்னடா போராடிவிட்டாங்க? பொம்பளை நபி ஏன் இல்லைன்னு கேளு, விளக்கம் சொல்றோம். ஏற்கனவே வாதம் பண்ணவா இதுல இது இஸ்லாத்துல கேள்வி கேட்டான். இஸ்லாமா இருந்துட்டு கேள்வி, இப்படி இஸ்லாமா இருந்துட்டு கிறுக்குத்தனமா ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பான். அது ஒரு அறிவுபூர்வமா இருக்காது, பெரிய லாஜிக்கும் இருக்காது, அது பெரிய சித்தாந்தமாவும் இருக்காது. கேட்டுட்டான்ல அது போதும். எங்களை மாதிரி ஒன்னே தானே கேட்கறான். எதுக்காண்டி எங்களை 4 நேரம் கிழிக்கிறான், 1000 பேர் கிழிச்சாலும் உங்களை 4 பேர் எடுத்துட்டோம்ல அப்படின்னு காட்டி இதன் மூலமாக டேமேஜ் பண்ணலாம் என்று இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் நீங்க பார்க்கணும். யார் முஸ்லீமா இருந்து கொண்டு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறான். நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நானு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது நான் பேசுறேன்னு வைங்க, அதை எதிர்த்து நான் போராட போற அறிக்கை வைங்க, அம்புடி மீடியா வந்துருவான். நான் என்ன செய்யறேன்? முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள், கொடுக்க கூடாது, இன்னொரு பாகிஸ்தானை உருவாக்க விட மாட்டோம் அப்படின்னு நான் பேசுவதாக பேட்டி கொடுக்க போறேன். எல்லா பத்திரிகை டிவிக்கு அழைச்சேன்னு வைங்க, அவ்வளவு பேர் வருவான். முதல் செய்தி வேணும், டிவியை தொடர்ந்து என்ன செய்து வரேன்? முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு பிரிவினை, முஸ்லீம் தலைவர் முழக்கம், ஆவேச முழக்கம், வீர முழக்கம்.
இந்த பாவிகளை தெரியல, பளிச்சு தெரியல உங்களுக்கு. இடஒதுக்கீடு வேண்டும் 15 லட்சம் பேரை கூட்டிட்டு பேசுறோம். ஆண்கள் பெண்கள்லாம் என்று கேட்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கிறோம். ஒரு வரி செய்தி போட மாட்டேங்கிறாங்க. எவனா இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லிவிட்டா அதை பூதாகரமா இந்த சதி நடக்குதா இல்லையா? நீ புரியணும். சதியை புரிஞ்சாதான் முறியடிக்கிற வழி தெரியும். இந்த சதியை விளங்காம இருக்கிறீங்க. என்ன பத்திரிகைகள் உண்மை, பத்திரிகையாளர்கள் கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து நம்மளே ஆக்கி விட்டாங்க. ஆட்ட கழுதியாக்கின கதை சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் மட்டும் சொல்ல, அதெல்லாம் பண்ண வருத்தப்பட கூடாது. அதெல்லாம் மட்டும் ஆட்ட கழுதியாக்குறான்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆட்ட கழுதியாக்குறன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னா அது நிஜங்கிற மாதிரி நம்ப வச்சிடலாமா? அதுக்கு அந்த ஆட்ட கழுதியாக்குற கதை. அந்த கதையில ஒரு பாடம் இருக்கனால சொல்ல ஒரு சுவராசிரியர் அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஒரு தடவை ஆடு வாங்கிட்டு வர்றான். எதுக்கு வேண்டி? வீட்டில் வளர்க்கறதுக்கு அறுத்து திங்கிறதுக்கு வாங்கிட்டு வர்றான். அப்போ ஒரு 4 பேர் என்ன செய்யறாங்க, பிளான் பண்ணி இந்த ஆட்டை நம்ம கைப்பற்றிக்கிறோம்னு. ஆடு வாங்கிட்டு வர்றான், கிராமத்தான், இவன்ட்டு இருந்து ஆட்டை கைப்பற்றிக்கணும் பிளான் பண்ணி, கைப்பற்றினா புடிங்கிட்டு போக கூடாது, அவனே விட்டுட்டு போற அளவுக்கு ஆக்கி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு 4 இடத்துல நின்றுட்டாங்க. ஒருத்தங்க நிக்கிறான், ஆட்டோட வர்றானா, என்னடா கழுதையை ஓட்டிட்டு வர்ற? அவன் ஆட்டோட வர்றான். முதல் நின்று என்ன செய்யறான், ஏன்டா கழுதையை ஓட்டு வர்றாங்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், கிறுக்கு பையன், ஆடு வாங்கிட்டு வர்றான், இதை போய் கழுதைங்கிறான். அவனுக்கு இருக்கு நினைச்சு நடந்து போறான். கொஞ்சம் தூரமா இன்னொருத்தர் நின்றுட்டு, என்னடா நல்லதாண்டா இருந்து கழுதை ஓட்டிட்டு வர்ற? அவனும் கழுதா, இவனும் கழுதைங்கிறான். ஒரு இருக்குமோ? இருக்காது. அவனு கொஞ்சம் போறான், இருக்கா. 3வது போனா அங்க ஒருத்தன், என்னடா கழுதை ஓட்டுறான். 75 ஆயிடுச்சு. 75 கழுதன் முடிவு பண்ணிட்டான். முதல்ல புது ஆடுதான் நினைச்சவன் 3வது ஆள் சொன்னா பாருங்களேன். அப்ப என்னதான், அவனும் கழுதாங்கிறான், இவனும் கழுதையா தெரியும். இவன் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் குதிரையா ஆடா தெரிஞ்சா நம்ம மிஸ்டேக் இருக்கு, சரி போய் பாப்போம், வீட்டுல போய் பாப்போம்னா 4வது ஆள் நினைச்சான், என்னடா கழுதை ஓட்டிட்டு போற, வீட்டுல ஓடி போயிட்டான். நம்ம கழுதை ஓடி ஆடுன்னு போனா ஊர்ல நம்மளுக்கு இருக்க நினைக்கிறாங்க. இதான் ஆட்ட கழுதையாக்குறது. ஆட்ட கழுதையா ஆக்க முடியும். திருப்பி திருப்பி ஆட்ட கழுதைன்னு சொல்லி கழுதை நம்ம வச்சுட்டாங்களே இல்லையா? அப்படி ஆக்கிட்டானு அம்புட்டு மக்களையும். இவன் சொல்றான் சரிங்கிற மாதிரி நம்ம ஆடு நம்ம கழுத மாதிரி காட்டிவிட்டாங்க. திருப்பி திருப்பி கழுதைன்னு சொல்லி நம்ம மனிதரையும் மனிதாபிமானம் மிக்க ஒரு சமுதாயம், நம்மளை தீவிரவாதி பயங்கரவாதி கொண்டு வைக்கிறோம், அருவா இருக்கிறவங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அதில் அவர்கள் ஜெயிப்பதற்காக இந்த வழி எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான வேலைகளை இந்த ஊடகங்கள் செய்கிறார்கள். அதில் உள்ள சரிதான் இது. எது முஸ்லீம்ல உள்ளவனை தேடி பிடித்து இஸ்லாத்துக்கு எதிராக எவனாவது முஸ்லீம் சொல்லுவானா, அவனை யூஸ் பண்ணிக்கிறோமா? இது 2வதாக அவர்கள் விரிக்கக்கூடிய ஒரு சதிவலை. இதுலையும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த என்னன்னு கேட்டா, ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் இஸ்லாமிய நாட்டில் மக்களை கோபப்படுத்துற மாதிரி, மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுற மாதிரி ஒரு சம்பவம், ஒரு தண்டனை, ஒரு பிரச்சனை நடந்துடும். அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், மக்களை தூண்டலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பானுவோம். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் இந்த ரிசானா மேட்டர் பாத்தீங்களா? ரிசானான்னு ஒரு பொம்பளை இலங்கையில வேலைக்கு போகுது. வேலைக்கு போய் அந்த குழந்தைய கழுத்தை நடிச்சு கொலை பண்ணிருது. அதுக்கு ரெண்டு விசாரணை நடத்தி அதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது அந்த நாட்டில் சட்டம், இஸ்லாமிய சட்டம். கொலை செஞ்சா மரண தண்டனை தான் என்று சட்டம் இருக்குது. யார் செஞ்சாலும் செய்வார்கள். அது இலங்கை பெண் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை. சவுதி பெண்ணை செய்யும் பொழுது அதான் செய்வார்கள். சவுதி மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவன் செய்யும் பொழுது துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணா செஞ்சார்கள். அந்த நாட்டு சட்டம் என்ன? கொலைக்கு கொலை. குர்ஆன்ல அப்படிதான் இருக்கு. அந்நப்ஸ் பின் நப்ஸ், உயிருக்கு உயிர். வலக்கும் பில் கிஸாஸ் ஹயாத், உயிருக்கு உயிர் என்கிற இந்த சட்டத்தில் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு, நல்லா சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி அந்த நாட்டில் செஞ்சிட்டாங்களா? இதை எடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களை, முஸ்லீம் நாட்டை பிற்போக்குண்டாக்கி, முஸ்லீம்களை பிற்போக்குண்டாக்கி காட்டு மிராண்டி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சிறுமிக்கு, சிறுமியா ரிசானாங்கிற சிறுமிக்கு மரண தண்டனையா? சவுதி அரசாங்கம் அநியாயம் செய்து விட்டது. அது பொம்பளைக்கு தண்டனை அப்படி தெரியும் எல்லாருக்கும். அப்படி தெரியக்கூடாது. அது பொம்பளை ஆம்பளை திருடுனா, பொம்பளை திருடினா திருடிதான், ஆம்பளை திருடினா திருடனானுங்க. இஸ்லாம் அப்படி பார்க்கவே இல்லைங்க. சமம் வாங்க. எதுல சமம் கேட்டா அந்த உரிமை அந்தஸ்து மட்டும் சமம் வாங்க, குற்றத்துல சமம் கிடையாது. இவங்க பார்வை குற்றத்துல பொம்பளை குற்றம் தப்பு கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? அசாரிக்கு சாரிக்கத்து, திருடக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா வெட்டு கைய. பொம்பளை கைய வெட்டினா பாத்தியா பொம்பளை வெட்டலாம். அட பொம்பளைய வெட்டல, திருடிய வெட்டினா, திருட்டுங்கிற செயலுக்கு வெட்டினா, பொம்பளை என்ன வெட்டினா? அப்ப திருடுங்கிற செயலுக்கு கையை வெட்டினால் உடனே பெண்ணை வெட்டினா பொம்பளை வெட்டலாமா? பொம்பளை விட்டு ஆம்பளை வெட்ட முட்டானா?
ஆம்பளை நாடா வெட்டுறான். விபச்சாரம் செய்யற ஆண் விபச்சாரம் செய்யற பெண், கொலை செய்யற ஆண் கொலை செய்யற பெண், அதுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னால் ஆம்பளை கொலை செஞ்சாலும் மரண தண்டனை கொடுக்கத்தான் செய்வான், பொம்பளை கொலை செஞ்சாலும் கொடுப்பான். அப்ப இது ரிசானாவுக்கு மரண தண்டனை கொடுத்தது கொலைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இது என்னஞ்சாங்க 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஊடகம் எப்படி எழுதுனா, காட்டுமிராண்டி சட்டம், அயோக்கியத்தனமான சட்டம், ஒரு சிறுமியை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதா, சிறுமிக்கு பிரசவம் பார்த்த மாதிரி, அவன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி சிறுமிங்கிறான். அப்ப சிறுமியே கிடையாது. பாஸ்போர்ட்ல எத்தனை வயசு இருக்குது? பாஸ்போர்ட்ல 25 வயசு இருக்கு. அதுக்கு பிறகு 5 வருஷம் சம்பவம் நடக்க 30 வயசு ஆயிடுச்சு. அப்ப 25 வயசு பாஸ்போர்ட்ல இருக்குது, இங்க உட்கார்ந்து சிறுமிங்கிறான். எதுக்கு? இந்த பிள்ளைய அது காட்டணுமா? எதுக்கு இப்படியான பிள்ளைய மரண தண்டனை கொடுத்துட்டாங்க? 25 வயசு பொம்பளை முதலாளி கோபத்தில் குழந்தைய கழுத்து கொலை பண்ணுது. குழந்தைய கொன்றாலும் கொலைதான். அதுக்காக அந்த குழந்தையுடைய உயிரையும் பார்க்கணுமா இல்லையா? இவளுடைய உயிருக்கு கவலைப்படுறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி கவலைப்படுறது? அந்த குழந்தையை பற்றி தாய்கிட்ட போய் கேளு, என்ன செய்யணும்? அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் கரெக்டாவே நடக்கும். அந்த கரெக்டான விஷயத்தையும் எப்ப தப்பா சித்தரிக்கலாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவளும் கச்சை கட்டுவாங்க. பேசி வச்ச மாதிரி எந்த தொலைக்காட்சியா எடுத்தாலும் இதை முதல் செய்தியா சொல்லுவான், இதை டேமேஜ் பண்ற மாதிரி சொல்லுவான். சிறப்பு விவாதம் நேருக்கு நேரமா, நேருக்கு நேரம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? அதை கவனிச்சல, இந்த நேருக்கு நேரே சதிதான். இந்த நேருக்கு நேரம் பாத்தீங்களா? விசுவரவம் படத்துக்கு வாண்டு கூப்பிடுவாங்க, 4 பேர் கூப்பிடுவாங்களா? நம்மள யார கூப்பிடுவான்? எவன் சுங்கி ஊமை பையில கூப்பிடுவாங்க. நம்மள கூட யாரு எவன் ஊமையில சேர்க்கறதுக்குள்ளவனா இருப்பானோ அந்த மாதிரி ஊமை பையில கூட வச்சிருவாங்க. சரி, தப்பித்தவர் வாயை தந்தானுவீங்க, தலைப்பு விட்டு போவாது. அவன் ஏதாவது கருத்தை சொன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துறவன், அவன் சன் டிவியா இருக்கட்டும், அவன் கலைஞர் டிவியா இருக்கட்டும், அவன் ஜெயா டிவியா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்வான்? இவன் ஒரு கருத்தை சொன்ன உடனே தலைப்பு கப்பாற்படி நீ சொல்லுவான், இவன் என்ன சம்பந்தம் தான். அப்ப இந்த ஊடகங்கள் அயோக்கிய வேலையை சரித்திட்டு அவ்வளவு அயோக்கியனா இருக்கான். உள்ளுக்குள்ள விஷத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை ஒழிக்கிறது என்பது ஒரு லட்சியம் உள்ளத்துல இருக்கிறது. அந்த உள்ளத்துல எந்த அளவுக்கு என்றால் கருணாநிதியே சொல்றாரு. எதை? இந்த ரிசானா மேட்டரை எடுத்துக்கொண்டு கருணாநிதி என்ன பண்ணாரு? அது காட்டுமிராண்டி சட்டம். அப்ப இஸ்லாத்தான் விமர்சிக்கிறார். இது சிறுமியை கொள்வதா, சிறுமிக்கு தண்டனையா, காட்டுமிராண்டி சட்டம் அப்படிங்கிறார். ஒரு மரண தண்டனை நான் என்றைக்கும் ஆதரிச்சது இல்ல. இவர் ஆதரிச்சது இல்லையா? மரண தண்டனை ஆதரிக்க மாட்டாராம். அவர் அழகிரியை பத்தி எவனை எழுதிட்டாங்க வேண்டி 50 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாண்டால். எங்க தினகரன் பத்திரிகை ஆபீஸுக்குள்ள போய் அவ்வளவு பேரையும் காலி பண்ணவர் சொல்றாரு, அவர் மோன பேசினா மரண தண்டனை கொடுப்பாங்களாம், ஒரு ஆளை கொலை பண்ண கொடுக்க மாட்டாங்களாம். எவ்வளவு நாங்க மரணத்தை என்றைக்கும் ஆதரிச்சது இல்ல. அப்போ மோன பத்தி இந்த மாதிரி கருத்து கணிப்பு நடத்தினாங்க வேண்டி தினகரன் பத்திரிகை 4 பேருக்கு 3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தீரா? நீ மரண தண்டனை எதிர்க்கிறாளா? நீ இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ராஜபக்சே தூக்குல போடுங்கிற அவன் மரண தண்டனை இல்லையாப்ப? நம்மளை விமர்சிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயம் ஒரு கொந்தளிப்பான் நம்மளே பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்களா? அந்த விஷயம் எகிரி அடிக்கிறது. நம்ம அதை விட திருப்பி எகிரி அடிச்சோமா பயமுடித்தானுவோம். என்ன அடிப்படையில் செய்யறது? இந்த ரிசானம் எடுத்து போட்டோன்னு வைங்க, முஸ்லீம் வாய திறக்க மாட்டான். சின்ன பிள்ளைக்கு தண்டனை எப்படி நியாயப்படுத்துவாங்க? பேசாம பம்மிக்கிடுவாங்க, திருப்பி திருப்பி அடிக்கலாம்னா 2 மீட்டிங் தான், 2 கேள்வி தான். வாடா விவாதத்துக்கணும். ரிசானா சிறுமியா? அதை பேசுவோமா? அந்த நாட்டில் ஒழுங்கா விசாரணை நடத்த அதை பேசுவோம் வர்றியா? அல்ல மரண தண்டனை தப்புங்கிறிய வர்றியான்னு கடிதம் போட்டோமா இல்லையா? கருணாநிதிக்கே போட்டோம். நீ சரியான கருத்து சொல்றவனா இருந்தா எங்களோட விவாதிக்கவா, நான் தயாரா இருக்கிறேன். கருணாநிதி பதில் வர காணாம். இந்த மனுஷிய புத்திரன் நக்கிறேன் 50 பேருக்கு போட்டோம். வாடா பேசுவோம். ஏன்னா பொய்ய பரப்புறீங்க? இதான் பதிலடி கொடுக்கிற மெத்தேடு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த மாதிரி பரப்புனா முஸ்லீம் என்ன செய்வான்? முஸ்லீம் கொண்டு வச்சிருப்பான் இருக்கு. எப்படா வச்சது கேட்கணுமா இல்லையா? எவன்டா வச்சது எப்ப வச்சது கேட்கலன்னு சொன்னால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறான்? இப்பெல்லாம் செய்யறான். இந்த மாதிரி நியூஸ் வந்தா நோட்டீஸ் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். இந்த மாதிரி தப்பு செய்தி போடுகிற இந்த டிவியை கண்டிக்கிறோம், இந்த பேப்பரை கண்டிக்கிறோம், மதவெறியை தூண்டாது. அவன் ஆபீஸ் முன்னாடி ஒட்டுங்க. ஆஹா சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு எழுதணும், வேற மாதிரி போயிடும். நம்ம தீவிரவாதி சும்மா சொல்றோம், நெசமாயிருவாங்க. நம்ம தீவிரவாதி போய் இருக்கிறோம், நெசமாயிட்டாங்க ஆபத்தா போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் வருமா இல்லையா? அப்ப நம்ம எகிரி அடிக்க வேண்டும். ரிசானா விஷயம் எகிரி அடிச்சோம். பட சினிமா எடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு சினிமாவிலும் என்ன நம்ம எப்படி காட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்னா எப்படி காட்டுறது? அதுக்குன்னு ஒரு கோலம் வச்சிருக்காங்க. முஸ்லீம்னா பொம்பளையை காட்டுறாங்க, அதுக்கு ஒரு மார்வாடி மாதிரி ஒரு டைப் வேஷத்தை போட்டு விட்டு
அது ஒரு டான்ஸ் ஆட கொடுத்து சின்னஞ்சீரு கண்டு சீனா கற்கண்டு அந்த காலத்துல இருந்து பாக்குறோம். சின்னஞ்சீரு சித்த சீனா கற்கண்ட பாட்டுல இருந்து சலாம் பாபு காலத்துல இருந்து நாங்க பார்க்கதான் செய்யறோம். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் முஸ்லீம் பொம்பளைக்குன்னு ஒரு வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு பொம்பளை உலகத்தில் பார்க்கவே இல்லை. நீங்க எந்த ஊர்லயும் அந்த மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற பொம்பளை குறவங்க எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரியான பொம்பளை கொண்டை காட்டி முஸ்லீம் பொம்பளைக்கு அப்படி ஒரு வேடத்தை போட்டு வைக்குவாங்க. முஸ்லீம் ஆம்பளை என்ன சாம்பிராணி தாடி தலைவர் தொப்பி முஸ்லீம் இப்படி முஸ்லீம் இருக்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க? முஸ்லீம் சொன்னாலே இவங்க அருவருக்கத்தக்க தோற்றம், பார்த்தாலே சகிக்காது, பொம்பளையும் சகிக்காது, ஆம்பளையும் சகிக்காது. இவங்களுக்கு தமிழுக்கு அப்பாற்பட்டவங்க. நம்மளுக்கு நம்ம முஸ்லீம் எப்படி பேசுவான்? நம்ம சொல்றான் நிம்பல் கேட்கிறான். முஸ்லீம் இப்படித்தான் பேசுவான். சினிமாவுல அவனுக்கு மேல அப்பனா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு தமிழை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். உன்னை விட தெளிவா சுத்தமா தமிழ் பேசக்கூடிய நாங்கள். எங்களுடைய வணக்கம் கூட நீ வேறதாண்டா நாங்க நோம்புங்கிற ஆளுக்கு, நீ வேறதாண்டு வடமொழியில பேசிட்டு இருப்ப. நாங்க செந்தமிழ்ல நோம்புங்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம்? அப்படி தமிழோட உருண்டு புரண்டுகிட்டு இருக்க நம்மளை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றான்? நம்ம வர்றான் நம்பளுக்கு போறான். இப்படி அதே இல்லாட்டி என்ன செய்வான்? அரபு நாட்டு சேர்க்க மாதிரி ஒருத்தனை போட்டு விட்டு பொம்பளை சப்ளை பண்ற டாபிக் எடுத்துருவாங்க. அதுக்கு அது மாதிரி இதுதான் நம்மளை காட்டுறாங்க. இப்படியே காட்டிக்கிட்டே இருக்க நம்ம என்ன செஞ்சோம்? இது சதி. எதுக்கு செய்யறான்? பார்த்த வெறுக்கணும். இஸ்லாத்தை வெறுக்க வைக்க முடியல. முஸ்லீமை வெறுக்க வச்சு அதன் மூலம் இஸ்லாத்தை வெறுக்க வைக்கணும். இஸ்லாமிய கொள்கையை வெறுக்க வைக்க முடியாது. இஸ்லாமிய சித்தாந்தத்தை வெறுக்க வைக்க முடியாது. முஸ்லீமை வெறுக்க வைத்தால் இவனுடைய நம்ம சேர்றதுன்னு நினைக்குவான் மொத்தம். அப்ப இஸ்லாம் வளராது. வளர நம்ம தக்க வச்சு கொள்ளலாம், நம்மளை காப்பா. இந்த ஒரு நோக்கத்துல முஸ்லீமை பார்த்தான்னு வைங்கள, நம்மளை எல்லாரும் வெறுக்கிற காரணம் இதாங்க. இந்த சினிமாக்கள் தாங்க. நம்மளை காட்டின அந்த தோற்றத்தை வைத்து நம்ம வீடு தர மாட்டான், வாசல் தர மாட்டான் நினைக்கிற மக்கள். காரணம் என்ன? நம்மளை இப்படி காட்டி 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 எல்லா இந்துக்களுடைய உள்ளங்கள்லையும் எல்லா கிறிஸ்தவருடைய உள்ளங்கள்லையும் பொதுமக்கள் இவங்கெல்லாம் எந்த ஒரு ஆச்சரியம் அற்றவர்கள் பொதுமக்கள். நான் தலைவர் தான் மாதிரி விஷயமையா இருக்கிறான். இந்த மக்கள் மத்தியெல்லாம் கசப்பை விதைச்சிருக்கிறான. இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறது? கடைசியா நினைச்சோம் இதுக்கு வேற வழிதான் சரி, பட்டம் ஓட்டாதுன்னு விஷயமா இல்ல. எப்படி முறியடிச்சோம்? விஸ்வரூபம்னு எடுத்தாங்க. இனிமே இந்த பாஷை சரி வராது, படம் தமிழகத்தில் எங்கும் ஓடாதுன்னு சொன்னமா இல்லையா? ஓட விடமாட்டோம் சொன்னமா இல்லையா? இனிமே எழுதுவான் நினைக்கிறீங்களா? 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். இந்த கொடுத்த மருந்து 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். அப்ப இவர்கள் என்னத்தையா சொல்வார்கள், போய் வாய மூடிக்கொண்டு நம்ம இருந்தோம் வைங்க. இப்படியே என்ன எவ்வளவு பெரிய பாரதமா அண்ணன் தம்பியா வாழ்ந்தா உங்களுக்கு என்னடா கருப்படி, என்ன கஷ்டம் உங்களுக்கு? நாங்கள் சகோதரர்களா பழகுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லாம நாங்கள் சகோதரர்களா பழனா ஏன்டா கெடுக்க பாக்குறீங்க? இவன் படத்தின் மூலமா தான் நம்மகிட்டையும் பண்றான். விஜயகாந்த் ஒருத்தன் வர்றான், அர்ஜுன் ஒருத்தன் வர்றான், இன்னொருத்தன் விஜய் அவன் ஒருத்தன் வர்றான், இவன் ஒருத்தன் கமலஹாசன். இந்த 4 நாய்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஏதோ தீவிரவாதி ஒழிக்க போறோம், பயங்கரவாதி ஒழிக்க போறோம். யார பயங்கரவாதி? அப்துல் கார், மூசா இப்ராஹிம். ஏன் அந்த சாமி ராமசாமி இருக்க மாட்டானா? ஒரே அப்துல் கார் எல்லாம் ஒழிக்க போறாங்க. இந்த மாதிரி படத்துல காட்டி 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 தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லி இப்படியே ஒரு சித்தரிச்சு வச்சுட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு எதிராக சதித்திட்டம் பண்ணுவார்களே, ஆனால் இதை எவ்வளவு நாளைக்கு பொறுத்து கொண்டிருப்பது? இந்த சதியினால் என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுது? மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அடுத்த மக்கள் நம்மளை வெறுக்கிறார்கள். ஒரு கலவர நேரம் வரும் பொழுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அடிப்பான். காட்டாம இருக்கிறவங்க கூட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சுட்டுறாங்க. பயம் வேண்டாம், உள்ளத்துல ஏற்றி வச்சிருக்காங்கல்ல, பல வருடங்களாக ஏற்றி அந்த விஷம் தான் குஜராத்தில் எதிர்த்தது. சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சதிகாரர்களை ஒழிக்கிறது முதல் வேலையா இருக்கணும். இந்த கலவர பிரச்சனையை அவன் முதல் எதிரி கிடையாது. எங்களை, எங்க சமுதாயத்தை, எங்கள் மார்க்கத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி செய்திகளை வெளியிட்டு அதை போய் பம்மி பயங்கிட்டு போய் திரண்டு போக வேண்டும். எவனாவது இஸ்லாத்துக்கு எதிராக சொன்னானே ஆனால் உன்னை முற்றுகையிடுவோம். அந்த மாதிரி அழைப்பு கொடுக்கப்பட்டால் அனைவரும் திரண்டு சென்று ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்தால்தான் முஸ்லிம் தீவிரவாதிங்கிறது, எங்க மேல பழி சுமத்துறது, பொய்களை பரப்புறது, சினிமாக்களை தப்பா சித்தரிக்க ஒளியும். அந்த மாதிரி எதிரடி கொடுக்கப்பட்ட பிறகுதான், இப்பதான் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் ஒரு தடவை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எத்தனையோ படங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. ஓட்ட முடியல. நம்ம சமுதாயம் வேற வேற சமுதாயம், எங்க ஜாதியை பேசுவியா, எங்க மதத்தை பேசுவியான்றெல்லாம் கேட்டுலாம் முடிச்சு நொறுக்கினார்கள். நம்ம அப்படிலாம் செய்யல. அதை லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு
நம்மை கோழைத்தனமாக எடுத்துக்கொண்டு எவ்வளவு கசப்ப வேண்டாலும் விதைக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு இப்படியான வேலையை செய்தார்கள். இதை முறியடிப்பதற்கு உள்ள பதிலடி என்ன? தப்பா சொன்னா எதிர்த்து நிக்கணும். என்னடா காட்டுமிராணி சட்டம், வா பேசுவோம், எதிர்த்து வர்றியா? நோட்டீஸ் விடுங்க. எது காட்டுமிராணித்தனம்? விவாதிக்க தயாரா? கருணாநிதியை தயாரா? போட்டுங்க போஸ்டர். எவன் சொல்றாலும் பேரை போடுங்க. பகிரங்க விவாதத்துக்கு வர்றியா? பெண்கள் அடிமைத்தனம் ஒருத்தன் தப்பி தவறி இந்த மதுரை எத்தனை பேர் சொல்றாங்க. மதுரை ஆதீனம் அவர் பொதுவாகவே நம்மளுக்கு பெரிய ஆதரவாளம் கிடையாது. அவரை எதிர்த்து நம்ம எல்லாம் நினைச்சிருந்தோம், போராட்டம் கூட பண்ணிருக்கிறோம். அவர் போய் இந்துத்துவா கூட்டத்தில் கலந்து கொண்டு வரலாம். அவர் இணைஞ்சிட்டாரு. இந்த டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு பிரச்சனை வந்தவுடனே அவர் வாயை திறந்து ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? முடும் காரணம் வந்து பொம்பளை கூட ட்ரெஸ் தான். யார் சொன்னா? மதுரை முஸ்லீம் அவரு இல்ல. அவர் மதுரை சொல்றாரு, பெண்கள் அணியக்கூடிய டிரெஸ் தான், ஆடை தான் ஆம்பளை தூண்டுகிறது. அதை முதல்ல நீங்க தடுங்க. சும்மா அப்படி சொல்லல. முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் பெண்கள் எப்படி கணவனை தவிர மற்றவர்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தையும் உள்ளுறுப்புகளையும் மறைத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. யார் சொன்னா? மதுரை ஆதின்னு சொன்னார். அவன் கருத்து சொன்னா கருத்து சுதந்திரமா நீங்க பேசுவாங்க, கருத்து சுதந்திரம். சரி, மதுரை ஆதினம் சொன்னார்ல, அவர் கருத்தான பிதம் இருக்க வேண்டியான குடிச்சிட்டு அம்புட்டு பெருமை. மதுரை ஆதினம் முற்றுகை, மதுரை ஆதினத்தை முற்றுகை எடுத்து எப்படி நீ சொல்லலாம்? அட உனக்கு எதுக்கு உனக்கு கேட்கிற உரிமை இருக்கா, அவன் சொல்ற உரிமை இருக்கா இல்லையா? அல்லது பெண்கள் இந்த மாதிரி ஆடை அணிகிறது சரின்னு நினைத்தாயானால் விவாதத்துக்கு வா, நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? அப்ப சரிங்கிறியா? வா பேசுவோம். மதுரை ஆதினம் சரி, நான் நிரூபிக்கிறேன். நீ சொல்ற தவறு. யாரே? மாதர் சங்கம். மாதர் சங்கம் போய் போராட்டம். அந்த பகுத்தறிவாளர்கள் போராட்டம் உள்ள பகுத்தறிவாளர்கள். அவன் சொல்ல அழகா சொல்றான், அறிவுபூர்வமா சொல்றான், சிந்திச்சு சொல்றான், ஒழுங்கான கருத்தை சொல்றான், யதார்த்தமா இருக்கிற கருத்தை சொல்றான். கேள்வி கேட்கிறோங்கிற பேர்ல அப்ப ஏன் சிறுமியை கற்பழிக்கிறார்கள்? கேள்வி. அலங்காரம் தான் காரணம் என்று சொன்னால் கிழவியை கற்பழிக்கிற காரணம் என்ன? சிறுமியை கற்பழிக்க காரணம் என்ன? ஒரு அறிவாளி இப்படியா கேட்பான். பெரும்பாலும் நடக்கிற ஒரு காரணத்தை சொன்னோம்னு சொன்னா, புகைப்பிடித்தால் கேன்சர் வரும் சொன்னா, இவன் புகைப்பிடிக்கலை, இவனுக்கு ஏன் வந்தது? அப்படியா கேட்கறது? அட புகைப்பிடிச்சா ஜாஸ்தியா வரும், புகைப்பிடிக்காது கம்மியா. அதன் அர்த்தம் சிறுமியை கற்பழிக்கிற மிருகம் இருப்பான், அவன் கிழவியை கற்பழிக்கிறவனும் இருப்பான். அழகுக்காக செய்ய மாட்டான், போதையில வந்திருப்பான். நீ கமல் கடை தொடர்ந்து வச்சிருக்கிற, அப்படியானது வந்து இல்லாம எல்லாம் போயிடாது, அப்படிப்பட்டலாம் இருப்பான். அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், என்ன செய்யறாங்க? குடிக்காதப்பா, குடிச்சா போதையில உருளுவீங்க. இந்த நான் உருளைய இந்த குடிக்காம உளறான அப்படி கேட்க முடியுமா? ஒருத்தனை காட்டி இவன் குடிச்சானா உளறானு, அப்ப குடிக்காம உளருவான்ல, அதனால குடிக்கலாம், இப்படி நம்ம சொல்லுவானாங்க. இப்ப இதான் அறிவாளிகள். இவங்க எல்லாம் யாரு? மாதர் சங்கமா, அந்த சங்கமா, பகுத்தறிவாதிகளா, பெண்ணுரிமைவாதிகளா, அறிவுபூர்வமா கேட்கிற கேள்வி நினைத்துக் கொண்டு ஆடை காரணம் இல்லை. ஆடை காரணம் என்றால் சிறுமியை ஏன் கற்பழித்தார்கள்? சிறுமிட்ட என்ன பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? கிளவிட்ட எப்படின்லாம் கேட்டு இது மீடியாக்கள் பெருசா காட்டுறாங்க. ஏன் காட்டுறான்? இதுக்கு எதிராக மறுப்பு சொல்றோம் நம்ம, அது காட்டுறானா? அப்ப இப்படியாக வந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெண்களை பற்றி கொடுமைப்படுத்துற மார்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டுவது. அல்ல முஸ்லீம். இன்னொன்னு ஒரு பேப்பர்ல பார்த்தேன், எவனோ ஒருத்தன் நாகூர்ல ஒருத்தன் ஏதோ ஒரு பொம்பளை ஏமாத்தி விட்டாம்பல, நிறைய பொம்பளைய ஏமாத்தி விட்டாம்பல இருக்கு. முஸ்லீம்ங்கிற ஒருத்தன் வந்து என்ன கலில்னு ஒருத்தன் பொம்பளைகள்ட்ட தப்பா நடந்துட்டான். நடக்க மாட்டான்னு சொல்லல. அங்க இருக்கமா இங்க 4 பேர் இருப்பான், கம்மியா இருப்பானா. அங்க 100 இருந்தா 2 பேர் இல்லாம இருக்க மாட்டான். அந்த கலிலுங்கிற மைனர் வேலையை பார்த்தான்னு சொல்லி அது ஒரு பேப்பர் எழுதுனா, முஸ்லீம் மைனர் லீலைகள் போடுறான். அதுக்கே முஸ்லீம் சேர்க்கிற. அப்ப இதுவரைக்கும் எழுதுனா இந்து மைனர் போட்டியா? அடே இத்தனை பிரகாஷ் ராஜ்ல இருந்து, ஆட்டோ சங்கர்ல இருந்து, எத்தனை லீலைகளை பிரேமானந்தாவுல இருந்து எத்தனை பேர் லீலைகளை மாட்டினாங்க. அம்புட்டு பேரை பத்தி எழுதும் போது இந்து மைனர் லீலைகள் எழுதினானா, கிறிஸ்துவ மைனர் லீலைகள் எழுதினானா? முஸ்லீம்னா அவனே இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கிறீங்க. ஒருத்தனுடைய லீல கலியில் என்பவனுடைய லீலை தொலைச்சிட்டு போ. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சா கூட ஒருத்தன் பெங்களூர்ல பெரிய குளத்துல இருந்து ரேஷன் கடை அரிசியை கடத்துறான். ரேஷன் கடை அரிசி எல்லாரும் கடத்துறான். ₹1 அரிசி இருக்கிறதுனால, ஓசி அரிசி இருக்கிறதுனால அதை வாங்கி என்ன செய்யறாங்க? கடத்துறாங்க. கடத்தி பெருசா கோடியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. 25-50 வைக்க முடியும், ₹5 ₹6 விற்கலாம். அந்த ரேஞ்சில் உள்ள அரிசி தான் கொடுக்குறாங்க. சரி, அதை கேரளாவுக்கு கடத்துறாமல் இருக்கு. கடத்தினான்னு சொன்னா முஸ்லீம் கடத்தல் காரணம். அதுக்கு மட்டும் உலகம் போற ரேஷன் கடத்துறான். பெரிய குளத்துல ஒரு முஸ்லீம் ஆள் கடத்திவிட்டான். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் கடத்தல் காரன் கைது. அப்ப இதுவரைக்கும் அது அல்லாத அத்தனை யாரா கடத்தினா? அவனுக்கு என்னடா மதம்?
அதை ஏன் நீங்க போடல? அப்படி போடணுமா இல்லையா? கந்தசாமி கடத்தினா இந்து கந்தசாமின்னு போடணுமா இல்லையா? இந்து கடத்தல்காரன் போடணுமா இல்லையா? ஒரு டேவிட் கடத்தினா கிறிஸ்துவ கடத்தல்காரன் போடணுமா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கடத்தல் வேலையை செஞ்சா கூட அதுல இஸ்லாம் கலரைய யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு காமுக வெறியாட்டம் ஒருத்தன் பண்ணான்னா அதுல எதுக்கு இஸ்லாம்? அவன் பேரை போடுத்தோல ஒரு மைனர்னு போடு, நாங்க நம்ம சப்போர்ட் பண்ணி வந்தோமா? எப்படின்னு சொல்ல போச்சு. நீ வேணாங்க ஒருத்தன் நித்யானந்தான் வந்தான், அவ்வளவு கீழே பண்ணான், கொஞ்சம் பேர் ஏத்தாங்க, கொஞ்சம் பேர் சப்போர்ட் நிக்கிறாங்க. அப்படி நம்ம சம்பந்தம் யாருக்கா சப்போர்ட் இருக்கா? இந்த கலீலுக்கு ஆதரவு யார போட்ட பண்ணீங்களா? முஸ்லீம் எல்லா ஜமாத்தெல்லாம் தீர்மானம் போட்டு நம்ம மைனர் கலீலை எப்படி சொல்லலாம் கேட்டோமா? அட எங்க இஸ்லாத்துக்கு என்னடா சம்பந்தம்? நாங்க ஆதரிச்சாலும் பரவாயில்லைங்களாம். எவனோ ஒரு காமுகன் எதையாவது பண்ணிட்டான்னு சொன்னா அதுல இஸ்லாம் ஒண்ணு விட மாட்டேங்கிறாங்க. எதை எடுத்தாலும் இஸ்லாம் இஸ்லாம்னு சேர்த்து 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 எழுதுறா. உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தவன் யார்? இதனுடைய நோக்கம் என்ன? நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? நாங்கள் நினைக்கிறோம் நீ சதி வேலை செய்கிறாய், நாட்டில் வந்து அமைதியின்மை கெடுப்பதற்கு நீ செய்கிறாய் என்று நாங்க நினைக்கிறோம் என்று என்ன செய்யணும்? இதுக்கு நம்ம பாடம் கற்பிக்க வேண்டும். அதுபோக இன்னொன்றை நான் சொல்றேன், முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில சொல்ல வேண்டிய செய்தி, நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களே நீங்கள் அறியாமையில ஒத்துக்கொள்ள மறுத்தாலும் நான் பதிவு செய்ய வேண்டிய செய்தி என்ன செய்தி என்று சொன்னால், இப்ப இந்துக்கள் ஏதோ திருவிழாதுன்னு வரும், ஒரு கல்யாணம்னு வருவான். அவன் மார்க்கத்தில் என்ன செய்வாங்க? தார தப்பட்ட செத்து போனா கூட என்ன செய்வாங்க? தார தப்பட்ட அப்படி அடிச்சு தான் போவாங்க. அவன் போறான்னா இவன் எப்படி போறான்? அவன் மார்க்கத்தில் போறான். எங்க பள்ளிவாசல் கிட்ட எப்படி போற? இதை வச்சு நம்ம அம்மாளுக்கு உணர்ச்சி வயப்படுறான்னா இதை வச்சு ஆள் சேர்த்துறாங்க. இதை வச்சு முஸ்லீமுக்கு எதிராக ஒரு அணி திரட்டுறதுக்கு ஒரு காரணமாக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த பள்ளி வாசல மதிச்சு இவ்வளவு பேசுறிய, தர்காவுல கந்திரி பேர்ல உணவு நீ செய்யறியா இல்லையா? நீ வந்து கந்திரி விழா நடத்தும் போது இதே தாரத்தப்பட்டு அடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல கடந்து போகல? எத்தனை ஊர்ல நான் கந்திரி தர்காவில் நடக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த? கொடுக்கல. சரி, பள்ளிவாசலுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறியாடா? பள்ளிவாசலுக்கு மரியாதை கொடுத்து பள்ளிவாசலுக்கு நீ போனியா? யார் போய் யாரும் கேட்க போறாங்க? தொழும்பு போக மாட்டாங்க. ஐயா நீ பள்ளிக்கு நீ போனியா? முதல்ல பள்ளிக்கு போவாதவன் போய் அவன் பாட்டுக்கு 5 நிமிஷம் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா அந்த மக்கள் நீங்க என்ன செய்றீங்க? அந்த மக்களையும் இந்த சதிகாரன் நீங்க பிரிக்கணும். நம்முடைய செயல்களால் சேர்த்து விடக்கூடாது. சதிகாரர்களுக்கு பலம் சேர்த்துடக்கூடாது. அவன் ரோட்ல அடிச்சுட்டு போறானுங்கிற இது எதுக்கு நம்ம பஞ்சாயத்து ஆக்கணும்? இது ஒரு இஷ்யூ ஆக்கணும். வீரத்தை காட்டுறாங்க, அதை வளர பார்க்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் வந்து இதை ஒரு பிரச்சனையா முதல்ல சட்டப்படி சரியா வருமா? ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் இங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பிடிப்பானே இல்லையா? எதுக்கு போய் இதெல்லாம் பண்றீங்க? அவனை விட்டுட்டா சும்மா போயிருவான், அவனா மதிச்சு போயிருவான். போனா போயிட்டு போறானே. அதாவது எதுல நம்மளை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் செய்யணும். சரி, ரோட்ல பஸ் போகுது, தொழும்பு அப்ப என்ன செய்வ? நிறுத்துமியா? ஹார்ன் வச்சுட்டே போறான். பஸ் ஹார்ன் நிப்பாட முடியுமானால எத்தனையோ போகும், எத்தனையோ வரும். அப்ப பள்ளிவாசல் இருக்கிற காரணத்தினால ஒரு முஸ்லீம் தெருவுக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்தா ஒம்பு வளர்த்துறாங்கன்னு கேட்கலாம். பொதுவான சாலைகள் ரோடுகள் இருக்குது, அது மாதிரி சாலையா இருக்குது. இறந்தவர்களை கொண்டு போறான்னா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சு. இஸ்லாத்தை நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? இந்த சதி எப்படி முறியடிக்கணும்? இந்துக்கள் மத்தியில, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில நம்மளை பத்தி என்ன விதைக்கிறானோ அதை நீக்கணும். அடே நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நாங்க எங்க மார்க்கம் அப்படி எங்க சொல்லி தரல. நீ எனக்கு எதிரி இல்ல, நீ நான் இருந்தவன் தான், நானா மாறி இருக்கிறேன். நான் உன்னை மாதிரி இருந்தவன் தான். நான் நேற்று ராமசாமி, இன்னைக்கு அப்துல் காதர் என்கிற அளவுக்கு அவனை வென்றெடுக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் ஒரு யூதருடைய ஜனாசா வருது. எங்க வருது? பள்ளிவாசல் பக்கம் தான் வருது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? எழுந்து நிக்கிறாங்க. ஜனாசா யூதர் ஜனாசா. அவன் மறுபடி என்ன கொண்டு போவான்? எந்திரிச்சு நிக்கிறாங்க. நின்றவன சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது யூதருடைய ஜனாசா, அதுக்கே நம்ம எந்திரிச்சு நிக்கணும், அதுவும் ஒரு மனித உயிர் இல்லையா என்று சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு பிரேதம் போனால் உங்களை கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள். உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து நிற்க கூடாதுன்னு சொல்லிச்சு மார்க்கம். ஏன்? மண்டக்கணம் வந்துடுறவனுக்கு, செத்து போன மண்டக்கணம் வரப்போகுது, அதனால என்ன செஞ்சு உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து நிற்க கூடாது, திமிர் ஆயிடுவான். செத்து போன பணம் போச்சுன்னு சொன்னா எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லுது மார்க்கம். இதுல நீங்க என்ன கவனிக்கணும்? நம்ம பள்ளியை விட மஸ்ஜித் நபவி பள்ளி சிறந்ததா இல்லையா? நம்மளை விட ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்க உணர்வு அதிகமா இல்லையா?
அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளியை கடந்து ஒரு பிரேதம் கொண்டு போயிருக்கும் பொழுது அனுமதிக்கிறத மட்டும் அவங்க செய்யல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. அதனால அவளை வென்றெடுத்தாங்க. எதனால வென்றெடுத்தாங்க? ஒரு யூதனும் கூட இல்லாம தொடச்சி எடுத்துட்டாங்க இந்த மார்க்கம். எதனால அங்க தொடச்சது? அவனுக்கு தாங்க தாவா பண்ணணும். அவன் எதிரியா நமக்கு அறியாமல் செய்கிறான். அவனுக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்து அவன் செய்கிறான். நீ செஞ்சுக்கிட்டு இருக்கலையா? சமாதியில வழிபடல, இந்த தீ மிதிக்கல, எல்லா மூடனமே நீ செய்யல, அப்பா மாட்டேன்னு சொல்ல கேட்டு விளங்கி தெரிஞ்சு இருக்கிறார். அப்ப அவனுடைய தாய் தந்தையர் என்ன சொல்லி கொடுத்தானோ அவனுக்கு தார தப்பட்ட இறந்த ஊர்வலத்துக்கு அடிச்சிட்டு போவான். நமக்கு ஒரு வித்தியாசமா நமக்கு சொல்லி தந்த மரபு பிரகாரம் என்ன சாவு வீட்டுல சந்தோஷம் கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது சாவகாசமா புரிய வை, இப்பெல்லாம் எப்ப செய்றீங்க விளக்கு நாளைக்கு சாதாரணமான நேரத்தில் அவன் கல்யாணத்தை அப்படித்தான் செய்வான். சரி, தார தம்பட்டை இசையெல்லாம் கூடாதுங்கிறிய. தொழுகை நடக்கும்போது நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பதானே இதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம். பள்ளிவாசல் தொழுகை நடக்கும், ஒரு பணக்காரன் வீட்டு கல்யாணம் நடக்கும், முஸ்லீம் கல்யாணம். அவன் பாட்டை போட்டு விட்டுருவான், சொல்லும்போது அங்க வரும், நிப்பாட்ட மாட்டான். பணக்காரன் வீட்டு கல்யாணத்துல பாட்டு போடுறிய, அது போய் பள்ளிவாசலுடைய தொழுகையாளி காதல அடைக்குத, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்ப நீ பள்ளிவாசல் மதிக்க இன உணர்வாக பாக்குற, பள்ளிவாசல மதிக்கிறான்னா நீ இதை எல்லாத்தையும் மதிக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை இப்ப உண்டாக்குறாங்க. என்ன செய்யறான்? சின்ன சின்ன ஊர்வலங்களை வைத்து அவனும் கலாட்டா செய்வதற்காக ஊடுருவ பாக்குறான். இதன் மூலமா நம்ம எதிர்த்தோண்டு வைங்க, அந்த இந்து மக்கள் அப்பாவி மக்களா இருக்கிறவங்க இந்து முன்னணி ஆக்கிடுவான். அவன் அண்ணன் தம்பியா இருந்துட்டு இருக்கிறான். இதை போய்கிட்டு 2 நிமிஷம் கடந்து போறது என்ன ஆகும்? போயிட்டு போனா நாளைக்கு அவனா நிப்பாட்டிடுவான். பாய் தொழுகிறாங்கப்பா விடுங்கப்பா, அங்க போய் அடிச்சுக்கிறோம் தன்னால போயிருவான். அப்ப இதுல அவன் போனால் நம்ம எதுக்கு அதை போய் இடைஞ்சலாக்கணும்? ரோட்ல போயிட்டு போறான். இதான நாட்டுல பிரச்சனையா இருக்கிறது. இதை வச்சுதானே வளர்றான், இதை வச்சுதான் இயக்கம் கட்டுறான். அப்ப அவன் இயக்கம் கட்டி வருவது நமக்கு ஆபத்தாகுமா இல்லையா? நம்ம செய்யற ஒரு சின்ன வேலை நம்மளை ஒன்றுபடுத்துவதற்கு பதிலாக எதிரியை பலமாக்குகிறது, எதிரிக்கு ஆள் பிடித்து கொடுக்கிறது, எதிரிக்கு அணி சேர்க்கிறது, அப்பாவியை இந்த சதிகார கும்பல்ல சேர்த்து விடுகிறது. இதுதான் சதியை வெல்ற வழி. அவங்கள பிரிங்க. எப்படி சதியை வெல்லனு? இந்த சதிகாரம் வேற, மக்கள் வேற. இவங்க நல்ல மக்கள், இவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு இல்லை, முஸ்லிம் மீது கசப்பு இல்லை, உங்களை கடுப்பு ஏத்தருக்கு அவன் செய்யவும் இல்லை. நீங்க எதிர்த்தனால அவன் வெறி ஒன்றானே தவிர அவன் மதத்தில் உள்ளது என்ற அடிப்படையில் அவன் செய்கிறான். அவன் மத நம்பிக்கையில் சாமிக்கு உங்க பள்ளியில மட்டும்தான் அடிக்கிறானா? கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிக்கத்தான் செய்வான். அப்ப உங்க பள்ளிக்கு முன்னாடி மட்டும் அடிச்சானா நீங்க பள்ளியை கவலைப்படுத்துறாங்களா? அவன் கோயிலுக்கு வாசல் அடிக்கத்தான் செய்வான். அவன் நம்பிக்கை அது. இசையில் கடவுள் மயங்குவார்னு அவன் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அப்படியான ஒரு கொள்கையில உள்ள அவன் இது பண்ணி நடந்தா நமக்கு என்னதுனால? உள்ளக அடிச்சா தடுப்பான். பள்ளிவாசல் உள்ள உட்காந்துக்கிட்டு தாளம் போட்டாலும் ஏன் இடத்துக்கு என்ன வந்தான்னு கேளுங்க. அப்ப அந்த மாதிரியா ஒரு எல்லையை வகுத்து புரிந்து கொள்ளாமல் நம்முடைய இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த சதிகாரர்களை அதிகப்படுத்தக்கூடாது, சதிகாரர்களுக்கு பலம் சேர்த்து விடக்கூடாது. அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்ல நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால முதல்ல என்னென்ன யார் சதி செய்கிறார்கள், ஏன் சதி செய்கிறார்கள், என்ன மாதிரி சதி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை என்ன மாதிரி முறியடிப்பது, அனைத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு இதற்கேற்றவாறு நீங்களும் நாங்கள் நடந்து கொண்டோமையானால் இந்த சதி முறியடிக்கப்படும். நமக்கு எதிரான இது போன்ற பிரச்சாரங்கள் நிற்கும். இந்த சதிகார கூட்டத்திலிருந்து அந்த மக்களை பிரித்தெடுத்தால் அவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்